अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। हम्दन लिमन खलक़ल इंसान व अल्लमहुल बयान वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि हिज़्बिल्लाह व अस्हाबिहि जुंदिल्लाह व बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। இன்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மரஜு சஃபர் என்ற பகுதியிலிருந்து திமிஷ்கை நோக்கி சீனா அபு உபைதா ஆமீர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களினுடைய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த படையினுடைய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய நடுப்பகுதியிலே ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வலது இடது படைகளாக இருக்கக்கூடியவைகளுக்கு தளபதிகளாக சீனா அபு உபைதா அவர்களும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், குதிரை படைக்கு சையதுனா அய்யாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், காலாட்படைக்கு சையதுனா ஷுரஹ்பீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அதாவது காலாட்படை பின்னால் வரக்கூடிய காலாட்படை, அந்த பின்னணிக்கு ஷுரஹ்பீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தளபதியாக நியமிக்கப்படுகிறார்கள். இதிலே மற்றவர்களை பற்றிய குறிப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். அய்யாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய குறிப்பை நாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது, இவர்களுக்கு பிறகு சையதுனா சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாமினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பிந்திய காலத்தில் உள்ள செய்தி அந்த குறிப்பில் சொல்ல வந்தோம். ஒரு கட்டத்தில் அய்யாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஹிஷாம் இப்னு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே ஒரு பகுதி அரசரை அய்யாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்டித்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு இருவரும் மீண்டும் சந்தித்து அந்த கருத்து வேறுபாடுகளினுடைய விஷயங்களை எல்லாம் பேசி தீர்த்து அந்த வேறுபாட்டை களைந்து கொண்டார்கள் என்று நாம் சொன்னோம். ஹிஷாம் இப்னு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்களை பற்றிய குறிப்புகளை நாம் பேசினோம். கடந்த உரையில் சொல்லும் பொழுது அவங்க குறைஷி அசதி கோத்திரத்தை சார்ந்தவர்கள், குறைஷி வம்சத்தை சார்ந்தவங்க. இவர்களினுடைய தந்தைக்குடைய மாமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அவர்களுடைய துணைவியாக இருக்கக்கூடிய கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்று நாம் குறிப்பிட்டு காட்டினோம். இவங்களுடைய வரலாற்று குறிப்பை நாம் சொல்லிட்டு வரும் பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. இவங்க ஒரு நாள் தொழுகையில சூரத்து நூரை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது அது தவறு என்று அவர்களுக்கு பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இழுத்துட்டு போன போது ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஓதி காட்டினாங்க. உமரை நீங்களும் ஓதி காட்டுங்கன்னாங்க. அவங்களும் ஓதி காட்டினாங்க. ரெண்டுமே சரின்னு சொன்னாங்க. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது ரெண்டும் சரி என்றால் எப்படி என்ற ஒரு சந்தேகம் மனதிலே ஓடியது. அதை உணர்ந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மன ஓட்டத்தை படித்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 7 வகையிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி அருள் இருக்கிறான். சபஅத்து அஹ்ருஃபின், 7 முறையிலே ஓதுவதற்கான வாய்ப்பை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான். இந்த 2ம் சரியானதுதான், இது அல்லாமல் இன்னும் 5 இருக்குங்கிற மாதிரி என்ன செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமைதி காத்தார்கள். எனவே இதை எதற்காக சொல்ல வருகிறோம்னா, ஹிஷாம் இப்னு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
எது தவறு என்று தெரிகிறதோ அந்த இடத்துல உடனே திருத்துவாங்க. அதனால தான் இவங்களுக்கும் ஐயாத் இப்னு கனம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, ஹைர். இனிமேல் சையதுனா ஐயாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குறிப்பில் இறுதியாக ஒன்றை சொல்ல இருக்கிறோம். அவங்க ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த, அவர்கள் மொழிந்த எத்தனை ஹதீதுகளை இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு ஹதீது, மன் ஷரிபல் ஹம்ர லம் யுக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமா, யார் மது அருந்துகிறாரோ அவருடைய 40 நாள் தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது, கபூல் செய்யப்பட மாட்டாது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு, ஃபைன் மாத்த ஃபைலன் நார், அந்த நிலையிலேயே ஃபைன் மாத்த ஃபைலன் நார், அவர் அந்த மது அருந்தை நிலையிலேயே அவர் மரணிப்பாரேயானால் அவர் நரகத்திற்கு செல்வார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபைன் தாப கபிலல்லாஹு மின்ஹு, அவர் தௌபா செய்வாரேயானால் அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். இறைவா, நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி மது அருந்த மாட்டேன், தவறு நடந்து விட்டது, என்னை மன்னித்து நீ அருள் பாலிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அவர் வேண்டி நிற்பாரேயானால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரை என்ன செய்யறான், மன்னிக்கிறான். ஃபைன் தாப கபிலல்லாஹு மின்ஹு, அவர் தௌபா செஞ்சிட்டா அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கீகரிக்கிறான். ஃபைன் ஷரிபஹ ஸானியா, இரண்டாவது முறையும் அப்படி தௌபா செஞ்சாரு, அப்படி தௌபா செய்தார் என்று வைத்துக் கொள்வோம். அதுக்கு இரண்டாவது முறை என்ன செய்யறாரு, இதே மாதிரி மது அருந்துகிறார். அப்படி மது அருந்தினால் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமா, மீண்டும் 40 நாள் தொழுகை அவரிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்படின்னா அவர் தொழுகிறாரு, கபூல் செய்யப்படுறது இல்லை. 40 நாள் அவர் தொழுதாலும் கூட அந்த தொழுகைகள் என்ன செய்யறதில்லை, கபூல் செய்யப்படுவதில்லை. இதை குறித்து சில ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது, ஒருவன் ஒரு மதுவை அருந்தினார் என்று சொன்னால் அந்த மதுவினுடைய அசர், குணப்பாடு அவனுடைய உடலிலிருந்து முற்றாக நீங்குவதற்கு 40 நாட்கள் ஆகுங்கிறாங்க. அது இரத்தத்தோடு கலந்து அது முற்றிலுமாக அதனுடைய தன்மையை அழிந்து போவதற்கு 40 நாட்கள் ஆகிறது. எனவேதான் அது முற்றிலுமாக அவனை விட்டு மறைவதற்கு 40 நாட்கள் ஆகுவதின் காரணத்தினால் அந்த 40 நாட்களும் அந்த மதுவினுடைய தொடர்பு அவனுடைய உடலிலே, இரத்தத்திலே, இரத்த நாளங்களிலே, எலும்புகளிலே, தசைகளிலே இருப்பதினால் ஏதோ ஒரு பகுதியில் இருந்துட்டு இருக்கு. எனவே 40 நாட்கள் அவனுடைய வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. ஃபைன் மாத்த ஃபைலன் நார், அவன் இரண்டாவது முறையும் குடித்த பொழுதும் 40 நாள் அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட இல்லை. அந்த நிலையிலே அவன் என்ன செஞ்சிட்டான், மௌத்தாயிட்டான். இப்போதும் அவன் நரகத்திற்கு போவான். வைன் தாப கபிலல்லாஹு மின்ஹு, மௌத்தாவே இல்லை, தௌபா செஞ்சிட்டான், அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். வைன் ஷரிபஹ ஸாலிஸத்து அவிர் ராபியா, மூன்றாவதோ அல்லது நான்காவதோ, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் அவர் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு 3 அல்லது 4 என்று குறிப்பிடுகிறாங்க. ஆக வைன் ஷரிபஹ ஸாலிஸா அவிர் ராபியா, மூன்றாவதோ அல்லது நான்காவதோ, அவர் மீண்டும் இதே போல 3வது குடிச்சார்னு வைங்க, 4வது என்று எடுத்துக்கொண்டால் 3வது தடவை அதே மாதிரி குடிக்கிறார். அதை மாதிரி குடிச்சு தௌபா செஞ்சுக்கிறார். 4வது முறை என்ன செய்யறார், திரும்பவும் குடிக்கிறார். இப்படி குடித்தால் கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுஸ்கியஹு மின் ரத்கத்தில் ஹியல், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இவன் 4வது முறையும் ஒரு மனிதன் மது அருந்துவானையானால், தௌபா செஞ்சு மது அருந்துறான் என்று இருக்குமேயானால் ரத்அத்துல் ஹிபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை அவனுக்கு ஊட்டப்படும் என்று சொல்லப்பட்டது. ஃபகீல, நாயகமே ரத்அத்துல் ஹிபால் என்றால் என்ன, அது என்ன பானம் என்று கேட்டபொழுது, அஸாரத்து அஹ்லின் நார், நெருப்பிலே கிடக்கக்கூடிய நரகவாசிகள் அவர்களுடைய உடம்புகளெல்லாம் வெந்து வேக்காடாக ஆகி வெடித்து அதிலிருந்து வடியக்கூடிய சீழ்தான் அந்த ரிதகத்துல் ஹிபால் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பானம் என்று குறிப்பிடுறாங்க. ரொம்ப கேவலமானதும் அசிங்கமானதும் துர்வாடை வீசக்கூடியதுமாக இருக்கக்கூடியது, அதை அவனுக்கு குடிக்க சொல்லப்படும். ஆக இந்த உலகத்தில் யார் மது அருந்துகிறார்களோ மறு உலகத்திலே நரகவாதிகளினுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய ஊனங்களையும் சலத்தையும் சாப்பிட வேண்டியது இருக்கிறது என்ற கடுமையான எச்சரிக்கையை அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக சையதுனா ஐயாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆகவே மது அருந்துவது என்பது எவ்வளவு கொடியது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரஅசு குல்லி ஹத்தியா, ரஅசு குல்லி ஹத்தியா, எல்லா பாவங்களிலும் தலையானது மது அருந்துவதுதான். ஏன்னா மற்ற பாவங்கள் பொல்லாத பாவங்கள் இருக்கு, ஆனா இவன் மது அருந்திட்டா எல்லா பாவங்களையும் இவன் செய்வான். ஏன்னா இவனுடைய புத்தி பேதலித்து போய் விடுகிறது. அந்த நேரத்தில் பலவிதமான பாவங்களை அவன் செய்ய துணிந்து விடுகிறான்.
பலவிதமாக பேசியும் ஏசியும் போட்டு விடுகிறான். யார் என்று பார்ப்பதில்லை, தாய் என்று பார்ப்பதில்லை, தந்தை என்று பார்ப்பதில்லை, ஆசான் என்று பார்ப்பதில்லை, வயதில் மூத்தவர்கள் என்று பார்ப்பதில்லை, பெரியவர்கள் என்று பார்ப்பதில்லை, எதையாவது பேசி தொலைக்கிறது. அதன் மூலமாக இப்படி பல பாவங்களை அவன் செய்து விடுகிறான். இந்த மது அருந்துவதின் காரணத்தினால் அவருடைய புத்தி பேதலித்ததின் நிலையினால். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரஅசு குல்லி ஹதிஆ, அந்த மது அருந்துவது எல்லா பாவங்களிலும் தலையானது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். இங்கே 40 நாட்கள் அவனுடைய இபாதத் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, குறிப்பாக தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றும், அவன் தௌபா செஞ்சா தௌபா ஏற்கப்படுகிறது, 3வது 4வது முறை அவன் திரும்ப திரும்ப குடிப்பானேயானால் இனி நரகவாதிகளினுடைய ஊனத்தையும் சலத்தையும் தான் அவனுக்கு ஊட்டப்படும், குடிக்க வைக்கப்படும் என்ற ஒரு தண்டனை, பொல்லாத ஒரு தண்டனை இருக்கிறது மறு உலகத்தில் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரித்ததாக சையதுனா இயாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அக்கர்ரஹு வ ரஸகஹு குல்ல யௌமின் தீனாரம் வஷாதா. இவர்கள் அந்த ஷாமிலே அவர்கள் பொறுப்பை ஏற்ற பொழுது, பிந்திய காலத்தில் பொறுப்பை ஏற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, நீங்க அந்த பொறுப்புல இருங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு தீனார், ஒரு நாளைக்கு ஒரு தங்க காசும் ஒரு ஷாத், ஒரு ஆடும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க ஒரு ஆடு, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஆடு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, அவங்களோடு இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமாக ஒரு ஆடை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தீனார் உங்களுக்கு ஒரு தங்க காசு எடுத்துக்கலாம். உங்க குடும்பத்துக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு தீனார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த அளவை அவர்களுக்கு நிர்ணயித்தார்கள். ஃபலம் யஸல் வாலியன் லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலா ஹிம்ஸ ஹத்தா மாத பிஷாமி சனத 20 வஹு இப்னு 60 சனா. அவர்கள் அந்த பகுதியிலேயே என்ன செஞ்சாங்க, அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார்கள். மௌத்தாகும் வரை அவர்கள் பொறுப்பாளராக இருந்தாங்க. ஹிஜ்ரி 20 அவர்கள் வஃபாத்தானார்கள். அப்போது கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அப்போதும் இருக்கிறார்கள். ஹைர், அருமையான பெருமக்களே, இப்படி இயாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா ஒரு குறிப்பை நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அடுத்து ஃபகதிமு திமஷ்க வ அலைஹி, இப்போது நம்ம புறப்பட்டு வர்றாங்க. இந்த இயாத் இப்னு கனம் ரலியல்லாஹு தஆலா குதிரைப்படைக்கு தளபதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டினோம். அதே மாதிரி கானார் படைக்கு பிந்தி வரக்கூடிய கானார் படைக்கு ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம். நடுப்படைக்கு சையதுனா காலித் பின் வலீத், அதான் கல்ப், இதய பகுதி, யுத்தக்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுடைய இதய பகுதியாக இருக்கிறது நடுப்பகுதி. அதில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்காகவும் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் வலது இடது புறத்தை என்ன செஞ்சாங்க, தேர்வு செய்து கொண்டார்கள். இப்படி அந்த படை திமிஷ்கை நெருங்குகிறது, ஷாமை நெருங்குகிறது. அப்படி நெருங்கும் பொழுது ஷாம் மிகப்பெரிய பாதுகாப்போடு இருக்கிறது. அதாவது திமிஷ்க் ரொம்ப பாதுகாப்போடு இருக்கிறது. அதனுடைய கோட்டை கதவுகள் எல்லாம் பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. கோட்டையும் அகலமானதாகவும் மிக உயரமானதாகவும் இருக்கிறது. அதை உடைத்து செல்வது என்பதெல்லாம் சாத்திய குறைவான ஒன்று. ரொம்ப வலிமையான ஒரு கோட்டையாக இருக்கு. எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆக ரொம்ப காலம் அதில் நம்ம முற்றுகையிட்டாலும் கூட அந்த கோட்டையை கைப்பற்ற முடியுமா என்பது சந்தேகத்திற்குரியது. அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று நடந்தால்தான் அதுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஆக அங்கே வந்த பொழுது சீனா அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் தளபதியா இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்க இந்த பகுதியிலே பாளையம் இறங்குங்கள் என்று அலல் பாபில் ஷர்கி, கிழக்கு வாசலிலே அவங்களை என்ன செய்யறாங்க, இருக்க வைக்கிறாங்க. நீங்க இந்த பகுதி நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க, இந்த கிழக்கு பகுதி உங்களுக்கு தான், இந்த இருக்கக்கூடிய வாசல் நீங்க பாதுகாத்துக்கங்க. எப்போது இந்த வாசல் துறக்கப்படுகிறதோ அல்லது உடைக்கப்படுகிறதோ அப்போது உள்ள நுழைஞ்சி என்ன செய்ய, எதிரிகளை தாக்க வேண்டும். இந்த பொறுப்பு உங்களுக்கு என்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இலைஹி பாபு கைசான், அதை அடுத்து இந்த கைசான் என்ற ஒரு ஊர் அந்த வெளிப்பகுதியில் இருக்குது. அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பாபு கதவு என்பதால் அதற்கு பாபு கைசான் என்ற பெயர். அந்த பகுதியும் அந்த இடத்தையும் நீங்க தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட அது எல்லாம் நெருக்கமா இருக்கு. அந்த இடத்தையும் நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுடைய பொறுப்பு என்று கொடுக்கப்படுகிறது. வனஸ்ல அபு உபைதா அலா பாபில் ஜாபியத்தில் கபீர், இன்னொரு பகுதியில் ஜாபியத்துல் கபீர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையினுடைய வாசல் பக்கம் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வனஸ்ல யஸீத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலா பாபில் ஜாபியத்தி ஸகீர், ஜாபியத்தி ஸகீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேயும் அவங்க இடம்பெறாங்க. வனஸ்ல அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா ரலியல்லாஹு தஆலா மீதி இருக்கக்கூடிய பகுதியை என்ன செஞ்சுக்கறாங்க, பொறுப்பேற்றுக்கறாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு எல்லாருமாக சேர்ந்து எல்லா பகுதியிலும் என்ன செய்யறாங்க, நஸபுல் மிஞ்சனீக் வத்தப்பாபா, அதாவது கவன்களையும் மிஞ்சனீக்குகளையும் தயார்படுத்துறாங்க. தயார்படுத்தி அந்த மிஞ்சனீக்குகளின் மூலமாக கற்களை கோட்டையை நோக்கி வீசுவது,
என்று அவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த கோட்டையை சுற்றி என்ன செய்யும், அகழ் இருக்கிறது. கோட்டையை சும்மா போயிட முடியாது, அகழ் இருக்கிறது. அந்த அகழிலே நிறைந்த தண்ணீரும் இருக்கிறது. இந்த பகல் ஊர்ல எப்படி இருந்ததோ அதை போல அங்க சகதிகள் இல்லை. ஆனா அது டெம்பரவரியா அது ஏற்படுத்தப்பட்டது அங்க பகல்ல. இது நிரந்தரமாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பாலம்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, உள்ள தாண்டி போறதுக்கு பாலங்கள் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கோட்டையை அணுகுவது என்பது ஒரு கடினமானது. இரண்டாவது, கோட்டைக்கு நெருக்கமாக இந்த அகழ் இருந்திருக்குமே, ஆனால் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல, இந்த மிஞ்சனிக்குகளின் மூலமாக, இந்த கவன்களின் மூலமாக கோட்டைகளை தாக்கலாம். இப்போதும் தாக்குறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, கோட்டை இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னா கோட்டை கொஞ்சம் நகண்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த அகழை தோண்டி அதில் தண்ணீரை விட்டு வைத்திருக்கிறார்கள். அது மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே அகழுக்கும் கோட்டைக்கும் இடையிலேயே ஒரு நிறைந்த தூரம் இருக்கிறது. இனி அதற்கு பிறகு நின்றுதான் என்ன செய்ய படைகள் இருக்கிறது, இஸ்லாமிய படைகள். அங்கிருந்து கற்களை வீசினால் அது சேர்ந்தாலும் கூட அது வேகம் இருக்காது. ஒரு கல்லை நம்ம வீசுறோம், அல்லது ஒரு துப்பாக்கி குண்டு அடிக்கப்படுகிறது, அது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும். அந்த சட்டுன்னு பக்கத்தில் இருந்தால் சடாண்டு வேகம் இருக்கும். அந்த தூரம் போக 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 அதனுடைய வேகங்கள் என்ன செய்துவிடும், குறைந்து விடும் இல்லையா? ஒரு கல்லை எரிஞ்சோன்னு சொன்னா அது வேகமா போய் அந்த இடத்துல போய் கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா அது மெதுவா தான் படும், அந்த வேகம் இருக்காது. அந்த வேகம் தான் கூடுதல் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே இங்க இருக்கக்கூடிய மிஞ்சநீக்குகள் கவன்களின் மூலமாக அந்த தாக்குதலை என்ன செஞ்சாங்க, அவங்களும் நடத்துவோம் செய்யத்தான் செஞ்சாங்க. ஆனா அது பெரிய பலனை தரவில்லை. மிஞ்சநீக்குகளின் மூலமாகவோ தப்பாபா மூலமாகவோ பெரும் ஆபத்தையும் சேதத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது போய்விட்டது. எனவே நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதங்களாக மாறியது. முடியல. ஆனா உள்ளே பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான உணவுகள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இப்ப ஏன் அவர்கள் ஏன் வெளியில யுத்தம் புரியக்கூடாது என்று சொன்னால், இங்கே ஒரு பெரும்படை முஸ்லிம்களுடைய படை இருக்கிறது, மொத்தத்திலே சுத்தி நிற்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பெரிய படையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹெரக்கல் நமக்கு ஒரு பெரிய படையை அவர் அனுப்புவார் என்று அவர் ஹிம்சா இருக்கிறாரு, ஹிம்சையிலிருந்து அனுப்புவார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க என்று கேட்டா, சீனா அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அந்த ஹிம்சா இந்த பகுதி அந்த பகுதியிலெல்லாம் எல்லா இடத்துங்களும் ஒரு சின்ன சின்ன படையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அவர்களை வந்தால் அதை தாக்குவதற்காகவும் அந்த படைகள் சீக்கிரமாக சேராமல் இருப்பதற்காகவும் அந்த படைகள் அங்கேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, முஸ்லிம்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படியாவது ஒரு பெரும்படை தங்களுக்கு சேர்ந்துவிடும். சேர்ந்து வந்தால் அவர்கள் பின்னால் இருந்து தாக்க, நாம உள்ள இருந்து இங்க வெளியில இப்ப தாக்குவோம். ரெண்டு பக்கம் நம்ம தாக்கும் பொழுது அவர்கள் அந்த பக்கம் தாக்குறதா இந்த பக்கம் தாக்குறதா என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல், அந்த சூழலை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஷாம் வாசிகள், திமஷ்க வாசிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. இந்த நிலையில எப்படியாவது உதவி வந்துரும் எதிர்பார்த்திருந்த இவர்களும் சடைந்து போய்விட்ட அப்லசு வ ஃபஷலு வ தாஃபு, அதெல்லாம் ரொம்ப பலகீனமா போயிட்டாங்க, ரொம்ப சங்கடப்பட்டு போய்விட்டார்கள். இந்த நிலையில் தான் ஒரு விசேஷமான ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் ஒரு விபரீதமும் நடந்து முடிந்தது. அது என்ன என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, இந்த திமிஷ்கவாதிகள், டமஸ்கஸ்வாதிகள் வாசிகள் அங்கிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு ஒரு உதவி ஹெரக்கலிடம் இருந்து வரும். பேரரசர் சக்கரவர்த்தி ஹெரக்கல் மன்னரிடமிருந்து தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது சுணங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. ஆனால் முஸ்லிம்களோ கடுமையான ஒரு முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சரி, இங்கிருந்து வெளியேறி செய்திகளை கொண்டு செல்வதற்கோ தகவலை கொண்டு செல்வதற்கோ வாய்ப்பில்லை. வெளியிலிருந்து செய்திகள் உள்ளே வருவதற்கும் வாய்ப்பில்லாத அளவிற்கு முஸ்லிம்களுடைய முற்றுகை ரொம்ப வலிமையாக ஆகிவிட்டது. இனிவரை ஒரு வழி வந்தால் அவர்களிடமிருந்து உதவி வந்தாலே அன்றி நம்மால் முடியாது என்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் காலம் போனாலும், இன்னும் ஒரு வருஷம் போனாலும் கூட நம்ம தாக்கு பிடிக்க முடியும். அந்த அளவிற்கு உணவுகள் கோட்டைக்குள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, எல்லா வசதிகளும் மருத்துவ வசதிகளும் சகலதும் ஊருக்குள்ளே இருக்கிறது. அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆகவே இவைகளெல்லாம் இருப்பதின் காரணத்தினால் இன்னும் ஒரு வருடம் நம் தாக்கு பிடிக்கலாம் என்றாலும் கூட எவ்வளவு காலத்துக்கு உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, வெளியே போகாம பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்காதா? எனவே இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு ஒரே வழி ஹெரக்கல் மன்னரிடமிருந்து வந்து சேரக்கூடிய உதவி மட்டுமே. இதையே என்ன செய்யறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாட்களும் கூடுதலாக ஆகி கொண்டிருக்கிறது. சின அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க,
பல இடங்களிலே தங்களினுடைய உளவாளிகளை வைத்திருக்கிறார்கள். என்னென்ன நிலைமை இருக்கிறது, அங்கிருந்து சற்று தூரத்திலே தில்கலா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து உதவிகள் அவங்களையும் இவங்க இருக்கிறாங்க, இவங்க ஷாம்வாசிகள் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்ற பொழுதிலும் கூட அங்கிருந்து உதவிகள் வருவதற்கான வழி இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் ஹிம்சாவிலிருந்து வரணும். ஹிம்சா சற்று தூரத்தில் இருக்கிறது. அந்த தூரத்திலிருந்து ஹிரக்கல் மன்னர் அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த உதவிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, டமஸ்கஸுக்கும் ஹிம்சாவுக்கும் இடையிலேயும் கூட அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன ஒரு படையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் ஒரு படையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி உதவி வந்தாலும் கூட அந்த படையை எதிர்த்து தாக்கி அவர்களை இங்க வரவிடாமல் கொஞ்சம் தாமதப்படுத்துவதற்கான, இங்க வந்து ரெண்டு பக்கமும் இடி வாங்குறதை விட அங்கேயே இவர்கள் நம்ம என்ன செய்யட்டும், அவர்களை விரட்டி அடிக்கலாம், உதவி படைகள் தானே, முடிந்த வரைக்கும் அவர்களை நம்ம என்ன செய்வோம், சமாளிப்போம் என்று அவர்கள் திட்டமிட்டாங்க. தேவைப்பட்டா வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த படைகளை உதவிக்கு அழைத்துக் கொள்ளலாம். பல பகுதிகளை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இல்ல முஸ்லிம்கள். இது என்ற ஒரு திட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆக நாள் ஆக ஆக இந்த ஃபலம்மா ஐகன அஹ்லு திமஷ்க் அன்னஹு லா யஸிலு இலைஹிம் மததுன் அப்லசு வஃபஷலு வபஅஹு, இனிமேல் இந்த உதவிகள் நமக்கு வந்து சேராதா, இந்த உதவிகள் நமக்கு வந்து சேராதா என்றெல்லாம் நினைத்து நினைத்து அவர்கள் பலகீனப்பட்டு கொண்டே போனார்கள். இப்படியே போனால் எவ்வளவு காலத்திற்கு இருப்பது என்ற ஒரு எண்ணமும் அச்சமும் பயமும் கூட வந்தது. கவியல் முஸ்லிமோன, ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் வலிமையானவர்களாக இருந்தாங்க, ரொம்ப வலிமையோடு இருக்கிறாங்க, தைரியத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. இதெல்லாம் முன்னால அவங்களுக்கு தான் இருந்தது, இப்ப நேர் மாத்தமா முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு உதவி வந்து சேருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு உதவி வந்து சேருவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. இப்போது நேர் மாற்றமாக சூழல் மாறி இருக்கிறது. சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்த நடவடிக்கையினுடைய பரக்கத்தை இவைகளெல்லாம். இந்த நிலையில் தான் கடுமையான குளிர்காலமும் வந்தது. சில மாதங்கள் உருண்டோடி விட்டது. ஓரிரு மாதங்கள் உருண்டோடியதுக்கு பிறகு கடும் குளிர்காலம் வந்தது. வஷ்தத்தல் பர்த் வஅஸ்ரல் ஹால் வஹஸ்ரல் கிதால், எல்லாமே கடினமா போயிடுச்சு. ரொம்ப நிலைமைகள்லாம் ரொம்ப கடினமாக ஆகி இனி யுத்தம் நடத்துறதா கொள்றதா என்பதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு சூழல் உருவாகி விட்டிருக்கிறது. ஃபகத்தரல்லாஹுல் கபீருல் முத்தஆல் ذுல் இஸ்ஸத்தி வல் ஜலால், இந்த நேரத்தில் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருளாளன், மிக உயர்ந்தவன், அற்புதமானவன், காரியங்களை மிக அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ரப்பு தஆலா ஒரு காரியத்தை செய்து வைத்தான். இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் எல்லாம், இறைவா பல மாதங்களாக நாங்கள் இப்படி கடந்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு ஒரு முடிவு இல்லையா, எங்களுக்கு ஒரு வெற்றியைத்தா, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வைத்தா, ஒரு நிம்மதியான தன்மையைத்தா, இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றியைத்தா, ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு முடிவைத்தா என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்தித்ததனுடைய விளைவு, அதை ஏற்றுக்கொண்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினான். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த செய்தியில் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். والسلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله.